ஒஸ்தாதி அந்த பாட்டை எப்படி சொல்றாங்க? பேரண்டம் யாவுமே, அப்படித்தானே? பேரண்டம் நீ என்று ஆனாய் பெரியோனின் கலிஃபானி பிறருள் பெற்ற. அதை எப்படி சாகி உங்களை காட்டி இப்ப முன்னிலையில சொல்றாங்க நீ என்று. நீங்க பேரண்டம் ஆயிட்டீங்களா? நீங்க பெரியவனு கலிஃபாண்டு வசதி இருக்காங்க, இல்ல உங்களை விட்டு போட்டு பேரண்டத்தை காட்டி சென்னாலா? என்னதான் சொல்றாங்க? பேரண்டம் ஆனாய். ஓ, அப்ப பேரண்டமாயிட்டேன்டா பேரருள் பெற்றார் பெரியோனு கலிஃபா. அப்படின்னா அப்ப நீங்க இன்னும் இருக்கிற இதே நிலையில அந்த அண்டத்தை பார்க்கணுமா இல்லையா? பேரண்டமாக நான் இருக்கேன்னு பார்க்கணும். அப்ப பாக்குறதுக்கு நீங்க பேரண்டமா இருக்கிறது உங்களுக்கு தெரிய வேண்டி வரணுமா இல்லையா? தெரியல நல்ல தெளிவா உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே. அப்ப உறுதி பெற்ற உள்ளத்துக்கு உலகமே வெளிப்படையண்டா இதுல உட்படையாரு? இப்ப காலத்துல கட்டுண்ட இந்த கனவான துனியா சரியா எப்படி கவனத்தை இருக்குது? அதை நீக்குவோம். மறதி நீங்கினவரு சரியா உட்படையா நான் இருப்பாரா இல்லையா? இப்ப இவர்கிட்ட மறதி இருக்கா? அவர்கிட்ட இல்ல. இப்ப அவரு காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா தெரியுமா? அதான் அவரு தெரிய மாட்டாரா? அவரு உட்படையா இருக்கிறது வெளிப்படையா தெரியாதா? அப்ப இப்ப உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதா? துனியா டிஸ்டர்ப் பண்ணுமா? அழகா இருக்கலாமங்க. இப்ப உங்களோட கவனத்தை ஈர்க்காது. இப்ப காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா கவனத்தை ஈர்க்கிறேன்டா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க என்ன செய்யறீங்க? இன்னும் விழிப்படுத்தல, மறதி விடுவதில்லை. இப்ப நீங்க இப்ப பேரண்டமா தானே இருக்கிறீங்க, ஏன் மறந்து போறீங்க? இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் நபிமாரும் முகம்மது நபியும் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ஆராய்வு செஞ்சு பார்த்தா எல்லா உலகத்தையுமே உணர்ந்துட்டாங்க தண்ணீர். அது ஏன் இப்படி இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு, அப்படி உணர்ந்ததால ஒவ்வொருத்தரும் வந்து சென்னத்துக்கு என்ன செஞ்சாங்க? இப்படி செய்யறீங்களா, அப்படி செய்யாத, இப்படி செய்யறீங்களா, அப்படி செய்ங்க, இப்படி செய்யாதங்க. ரெண்டத்தையெல்லாம் செல்லிருக்காளா இல்லையா? காட்டிருக்காளா இல்லையா? அப்ப இந்த மார்க்கம் ஒன்று இன்னைக்கு இருக்கா இல்லையா? பேரண்டத்துல இருக்கா? இப்ப நான் கனவு விளக்கலையே, கனவுக்குள்ள இருக்கிறவர் அவர் ஒரு உலகத்தில் இருப்பார். நான் அவரை பத்தி கதைக்கல. யார கதைச்சிருக்கேன்டா நினைவுக்கு வந்தவர். இப்ப இவர் யாரு? மறதி நீங்கின மனிதன். பேரண்டம் யாவும் நீ என்று ஆனால் பெரியோனின் கலிஃபா நீ பேரருள் பெற்றாய். உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமாய் உலகிலே வாழ்வது வாழ்க்கையே அல்ல, உலகிலே வாழ்வது வாழ்க்கையே அல்ல, இறப்புக்கு பின் மறுமை இருப்பதை நம்பி கலிமாவின் வழி நின்று கரை கண்டு செல்லு, கலிமாவின் வழி நின்று கரை கண்டு செல்லு. ஆண்டவன் அடியார்க்கு அருள் செய்த ஞானம், ஆத்தும சாந்திக்கு அவசியம் தியானம். பெரியவன் அருளால் கிடைத்த இஞ்ஞானம், பேச்சுக்கு எட்டாத பேரின்ப போகம், பேச்சுக்கு எட்டாத